ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கலாம், இன்ஃபேக்ட் தூங்கிட்டு கூட இருக்கலாம். தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி கஸ்டமர் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லி டெமோ வீடியோ அமுச்சு பேமெண்ட் லிங்கை கிரியேட் பண்ணி அமுச்சு பேமெண்ட்டை வாங்கி காலையில் நான் எழுந்த உடனே இந்த 2 பேர்கிட்ட பேமெண்ட் வாங்கி வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லும். இப்படி கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அது எப்படின்னு காட்டுறேன், நீங்க பாருங்க. இந்த பாருங்க, என்னுடைய நம்பருக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஹாய்னு போட்ட உடனே இங்க பாருங்க, ஒரு ஹாய் அப்படின்னு போடுவோம். போட்ட உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணுது பாருங்க. என்ன சொல்லுது? தொடர்பு கொண்டமைக்கு நன்றி, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் கீழே இருக்கிறத சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. என்னுடைய என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கோ எல்லாமே அது லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு என்ன தேவை? எனக்கு வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறோம். இந்த எஸ் ஐ வாண்ட் டு பே நவ் அப்படின்னு கொடுத்த உடனே இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு பேமெண்ட் லிங்க் அதுவே க்ரியேட் பண்ணி எனக்கு அனுப்பிடும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு பேமெண்ட் லிங்க் அதுவே எனக்கு ஒரு க்ரியேட் பண்ணி அனுப்பிட்டு கீழே எனக்கு ஒரு மெசேஜும் சொல்லுது. என்னதுன்னா, ஆஃப்டர் பேமெண்ட் ப்ளீஸ் ஷேர் ஸ்க்ரீன்ஷாட். நீங்கள் பேமெண்ட் கட்டின உடனே எனக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் இந்த பேமெண்ட் லிங்கை கிளிக் பண்ண உடனே அது நேராக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்கு போகும். பாருங்கள், என்னோடய இமெயிலை டைப் பண்ணியாச்சு. இதுக்கு 2 ஆப்ஷன் கேட்குது பாருங்கள். பேமெண்ட் கேட்வேயில் நீங்கள் மொத்தமாக பே பண்ண போகிறீங்களா இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறீங்களான்னு கேட்குது. நம்மகிட்ட வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற வசதி கூட இருக்குது. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் 2 டைமாக கூட பே பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 டைமாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மேலே எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிடுச்சு. மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் எனக்கு நேராக என்னுடைய ஃபோன்பே ஜிபேக்கு போயிடும். பார்த்தீங்களா? இப்போ என்னுடைய பின் நம்பரை போட்டால் நான் பணம் கட்டிடுவேன். எனக்கு பணம் கட்டின உடனே இந்த ரிசீட்டை நான் அனுப்பினேன் அப்படின்னா, இந்த பணம் கட்டிட்டு இந்த ரிசிப்டை நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன் அப்படின்னா அது உடனே என்னுடைய காண்டாக்ட் நம்பரை கொடுக்கும். இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோ பாரு அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும். டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கும். இவ்வளவும் நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப நடக்கக்கூடிய வேலை. இதுதான் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன். இந்த ஆட்டோமேஷன் எங்கள் சாஃப்ட்வேரில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம ஒரு பிஸ்னஸை முடிக்கிறதுக்கு முயற்சிக்கிட்டு இருந்தால் கூட நம்ம ஒரு ஸ்டாஃபை ஹையர் பண்ணி அவங்கக்கிட்ட இதை கொடுத்தா கூட அவங்க பர்ஃபெக்டாக செய்வாங்களா அப்படின்னு தெரியாது. பட் நம்மளுடைய வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். 10 மடங்கு உங்களுடைய பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் ஃபார் யூ பற்றி எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன். அந்த ரிஜிஸ்டர் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கனாலே போதும். ஸோ இப்போ உடனே பண்ணுறவங்களுக்கு போனஸும் இருக்குது, ஆஃபரும் இருக்குது. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. அப்போ தான் இன்னொரு 10x எக்ஸ்ட்ராவாக நம்மளால் ப்ராடக்ட் சேல் பண்ண முடியும். தனியாக பண்ணுறதை விட நிறைய பேர்த்து கூட சேர்ந்து பண்ணுறப்போ, பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நீங்கள் பண்ணுறப்போ உங்களால் சக்ஸஸ் வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும். தென் குட் லக் வாட்சிங்.